ஹாய், ஐம் ஜினோசன். நான் கேனில் சேலஞ்சர் பேட்ச் படித்தேன். இப்போவும் நான் வந்து 661 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லாமல் என்னால் இந்த ரேங்க் எடுத்துக்க முடியுது. செகண்ட்லி என் பேரண்ட்ஸ், அவங்க எமோஷனல் சப்போர்ட் அண்ட் நிறைய நேரம் டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் தேர்ட்லி கேஎன்ஏ ஸ்டாஃப்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் ஒவ்வொருத்தருமே லெசன்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும், டவுட் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மாரல் சப்போர்ட் அண்ட் எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து இப்படி ஒரு மார்க் எடுத்துக்க எனக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம் தான். போன வருஷம் ரிப்பீட் பண்ணும்போது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. நீ ஈஸியாக எடுத்துடலாம், என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய அடிலாம் வாங்கினதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு எவ்வளோ கஷ்டப்படணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது போக நம்மளுக்கு ஒரு ஸ்டாஃப் சப்போர்ட் எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டாஃப் சப்போர்ட் வந்து கேஎன்ஏ கொடுத்துச்சு. போன வருஷம் 480 இருந்தேன்னா 661 கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு கேஎன்ஏ. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. மெயின்லி இந்த சேலஞ்சர் கோர்ஸில் எக்ஸாம், வீக்லி எக்ஸாம்ஸ் அண்ட் சாப்டர் வைஸ் எக்ஸாம், ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்க வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் நிறைய எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோட டிப் ஃபார் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ். என்சிஆர்டி பயாலஜிலாம் பொறுத்தவரை என்சிஆர்டி ஃபுல் ஃபிங்கர் டிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது போக நிறையா கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணணும். அண்ட் கேஎன்ஏல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நிறையா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களை கான்ஃபிடென்ஸ் லெவலையும் கூட்டுறது ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு நல்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் நல்லா இருக்கும். அண்ட் சிலபஸ் வைஸ் உங்களை நல்லா டாப்பில் கொண்டு வந்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் எதிர்பார்ப்பு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைவதற்கு வாய்ப்பு தந்த கடவுளுக்கு முதற்கண் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். போன தடவை எழுதும்போது அவனுக்கு 480 அப்படி வரும்போது அம்மா நான் கூட சரிப்பா அடுத்த தடவை நீ என்னன்னு பார்த்து அல்லது காலேஜ் போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லைம்மா நான் இன்னொரு தடவை கேஎன்ஏல ரிப்பீட்டர்ஸ் சேலஞ்சஸ் கோர்ஸில் சேர்ந்து நான் பண்ணுறேம்மா, எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கான்ஃபிடெண்ட்டாக கேட்டான். அதுக்கு காரணம் கேஎன்ஏல அந்த ஒரு உன்னை கொண்டு போன விதம் அது அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமாக சரிப்பா அப்படின்னு நானும் சொன்னோம் பேரண்ட்ஸு. அதே போல் அவனும் அதை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணான். டெய்லி கிளாஸஸ் பண்ணுறதும், எக்ஸாம் இது அட்டன் பண்ணுறதும், டெய்லி உள்ள பாடங்களை அப்படியே முடிக்கிறதும். அப்புறம் இன்னொரு கேஎன்ஏல பொறுத்தவரையில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நல்லா மாறல், கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், அதையும் அவங்க ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. பிள்ளைங்கள நம்ம தைரியமாக நம்பிக்கையோடு அனுப்பலாம். எந்த விதமான இதுவும் நம்ம அங்கேருந்து நாங்கள் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணலாம். பிள்ளைங்க கூட மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப எல்லா விதத்துலையும் நல்லா இருந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் கூட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் கூட கேட்பேன் இவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்களும் பிள்ளைங்களும் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு உண்மையிலே பெருமைப்படுறோம். நீங்கள் இனிமே வந்து சேரக்கூடிய பிள்ளைங்களும் அதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கேஎன்ஏ வழியாக ஒரு நல்ல ஒரு மருத்துவராக ஆகலாம்ங்கிறது என்னோட எண்ணம், ஆசை. மற்றபடி ரொம்ப திருப்தி. எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கேஎன்ஏவோட ஸ்டாஃப்ஸு, மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் எங்களோட குடும்பத்தின் சார்பாக ஜினோசனோட சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.